எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம தோல் பராமரிப்பு, முக்கியமாக நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய தோல் பராமரிப்பு பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு எந்த விதமான தோல் முகத்தில் இருக்குங்கிறத பொறுத்து பராமரிப்பு வேறுபடும். இந்த மாதிரி ஆயிலியா, எண்ணெய் பசை அதிகமாக இருக்கக்கூடிய தோலா, இல்லை வறண்ட தோல்களா, இல்லை ரெண்டு சேர்ந்த காம்பினேஷன் தோல்களா அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ப்ளஸ் அதற்குரிய மருத்துவ முறைகள் இருக்குது, நிறைய ஆயின்மெண்ட்டு, க்ரீம்லாம் இருக்குது. அது இல்லாமல் இயற்கை முறையிலையும் சில விஷயங்களை ட்ரை பண்ணி நம்மளால தோல்களை பராமரிக்க முடியும். தோல் பொறுத்த வரைக்கும் எண்ணெய் பசையுள்ள தோலா, இல்ல வறண்ட தோலா, இல்ல நார்மலா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு முன்னாடி இது பொதுவாக ஜெனட்டிக், பரம்பரை காரணங்களால் தீர்மானிக்கப்படுது. சுற்றுப்புற சூழ்நிலை, நம்மளோட என்விரான்மெண்ட், கிளைமேட், நம்மளோட டெம்பரேச்சர், ஹாட் கிளைமேட்டா இருக்குது. அப்புறம் என்ன விதமான உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம எடுத்துக்கிறோம், வேற ஏதாவது மாத்திரை, குடும்ப கட்டுப்பாடு மாத்திரை இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்றோமா, உங்களோட வயது, தண்ணீர் கரெக்டாக குடிக்கிறோமா போன்ற பல்வேறு விஷயங்கள் இதை தீர்மானிக்குது. பட் மெயின் திங் பரம்பரை தான். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன டைப் தோல் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நம்மளோட கிளைமேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஹாட்டாக இருக்கக்கூடிய கிளைமேட், எப்பவும் வேர்க்கிற கிளைமேட். அப்போ இந்த வேர்க்கிற கிளைமேட்ல நம்மளுக்கு எண்ணெய் பசையுள்ள தோலா, வறண்ட தோலான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா எந்நேரமும் வேர்த்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால அதுக்கு சில முறையை கையாளலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நைட் நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு, அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எந்த விஷயங்களும் அப்ளை பண்ணாம நம்ம நைட் ஃபுல்லா தூங்குறோம். நைட்ல ஏசி, ஏர் கண்டிஷனிங் போன்ற விஷயங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல தூங்கணும். காலையில எந்திரிக்கணும். காலையில எந்திரிக்கும் போது நம்ம தோள்கள் வளவளப்பா இருக்கு அப்படின்னாலே அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம தோள்கள்ல அந்த சீபம், அந்த ஆயில் சுரந்திருக்கு. அதனால இந்த எண்ணெய் பசை வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த எண்ணெய் பசை இந்த டி ஜோன்ல இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். மெயினாக இங்கே நெற்றி பகுதி, மூக்கு பகுதி, இந்த சின் பகுதி, அதே மாதிரி இங்கே ரெண்டு பக்கமும் சி ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், சி பகுதி. இந்த பக்கமும் இதே ஆயிலி சென்சேஷன் உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எண்ணெய் பசையுள்ள தோள்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சில பேருக்கு வெறும் இந்த இடத்துல மட்டும் இந்த எண்ணெய் பசையை பார்க்க முடியும். இந்த டி ஜோன்ல மட்டும், சி ஜோன்ல எண்ணெய் பசை இருக்காது. அந்த இடத்துல சருமம் வறண்டு காணப்பட்டா அது காம்பினேஷன் ஸ்கின் டைப்னு சொல்லுவோம். ட்ரை ஸ்கின்னா இருக்கு, வளவளப்பா இல்ல, தோல் காஞ்சி போய் தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அது எப்படி தெரியும்னா, நீங்க போய் காலையில முகத்துல தண்ணீர் அடிக்கும் போது ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஃபீலிங் இருக்கு, காலையில நீங்க ஏதாவது அப்ளை பண்றீங்க முகத்து மேல அப்படிங்கும்போது அப்போ உங்க தோள்கள் கொஞ்சம் எரிச்சலை தருது அப்படின்னாலே கண்டிப்பா சொல்லிடலாம் உங்களுக்கு வறண்ட முகம், வறண்ட தோள்கள் அப்படின்ட்டு. ஸோ 3 விதமான விஷயம். ஒன்னு எண்ணெய் பசை முகம் முழுக்க இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டாவது முகம் முழுக்க ட்ரையா இருக்கலாம், வறண்ட தோள்களா இருக்கலாம், இல்ல மூணாவது காம்பினேஷனா இருக்கலாம். இந்த டீ பகுதி மட்டும் எண்ணெய் பசையும், மற்ற இடத்துல எல்லாம் வறண்டும் இருக்கலாம். ஸோ இந்த 3 வகையில இருந்தாலும் நம்ம அதுக்குரிய பராமரிப்பு சருமத்துக்கு கொடுத்தாகணும். இந்த மாதிரிலாம் இல்ல, நார்மலா தான் இருக்கு அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை, நம்மளுக்கு நார்மல் தோள்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு முறை எப்படி நம்ம வறண்ட தோலா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நம்ம இந்த மாதிரி மிரர் யூஸ் பண்ணிக்கலாம். மிரர் யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸா நம்மளோட ஃபேஸ் பார்க்கணும். நம்ம ஃபேஸை பார்க்கும்போது அந்த ஓட்டைகள் தெரியும், அந்த போர்ஸ், அந்த ஓட்டைகள் பெருசா இருந்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது வழியா தான் ஆயில் செக்ரேஷன் இருக்கும். ஸோ நம்ம நல்ல க்ளோஸா இந்த மிரரை வச்சு நம்ம இங்க மூக்கு பகுதி, தாடை பகுதி, அப்புறம் இந்த நெற்றி பகுதியெல்லாம் க்ளோஸா எக்ஸாமின் பண்ணி பார்த்தாலே நம்ம அந்த ஆயில் செக்ரேஷன் அதிகமா இருக்கா இல்லையா அப்படிங்கறதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த 2 விதமாகவும் நம்ம தோள்கள் எப்படிப்பட்ட தோள்கள் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடறோம். ஸோ இது எதுக்காக முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அடுத்து நம்ம தோல் பராமரிப்புக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இது முக்கியம். நம்ம தோல் பராமரிப்புக்கு நம்மளோட கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ எப்பவுமே சரும பராமரிப்புக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது நார்மலா லைட்டான சோப்பை யூஸ் பண்ணணும். அந்த சோப்ல சோடியம் லாரில் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சோடியம் லாரில் சல்ஃபேட் இல்லாம பார்த்துக்கோங்க, ஏன்னா அது நம்மளுக்கு ட்ரைனஸ் அதிகப்படுத்தும் சோடியம் லாரில் சல்ஃபேட் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி சோடியம் லாரில் சல்ஃபேட் இல்லாத சோப்பை பார்த்து லைட்டான சாஃப்ட் சோப்பை யூஸ் பண்ணணும். நம்ம ஸோ குளிச்சு முடிச்ச உடனே நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளாரியே நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறது பெஸ்ட். ஏன்னா அதுக்குள்ளார நம்ம டைம் விட்டோம், 15 நிமிஷம் தாண்டிட்டாலே உங்களுக்கு ஆயில் செக்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா, அதுவும் எண்ணெய் பசை அதிகம் உள்ளவங்களுக்கு வேகமா ஆயில் செக்ரேஷன் சுரக்க ஆரம்பிச்சிடும். அதற்காக தான் முன்னாடியே மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறது பெட்டர். அதே மாதிரி நீங்க வெயில்ல அதிகமா வேலை செய்யறவரா இருந்தா பொதுவா மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் சன்ஸ்கிரீமும் போட வேண்டியிருக்கும். பொதுவா என்னோட வீடியோல எந்த பிராண்டை குறித்து நான் சொல்லக்கூடாது, சொல்லவும் நான் விரும்புறது இல்லை. அதனால இது ஒரு கிரீம், இது ஒரு ஸ்கின் கிரீம், இதோட பேர் மறைச்சிக்கிட்டேன். பட் இது யூகேல இருந்து நம்ம வாங்கி யூஸ்
பண்றது. இதுக்காக யூகேல இருந்தனா ஒருத்தர் சொந்தக்காரங்க அங்க இருக்காங்க, அதனால வாங்கி யூஸ் பண்றமே தவிர குறிப்பா இதுக்காக தான் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லி வாங்க கிடையாது. நான் எதுக்காக இந்த கிரீமை பத்தி மெயினா காமிக்கிறேன்னா, மெயினா பாருங்க இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல மெயினா கண்ட்ரீஸ்ல ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ அப்படின்னு எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ, அதாவது இந்த பெர்ஃப்யூமோ ஆயிலோ இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லாரும் ஏத்துக்கிட்ட விஷயம். ஏன்னா இப்ப இது குறித்து விழிப்புணர்வு வந்திருக்கிறதுனால இந்த பெர்ஃப்யூம் நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப இரிட்டேஷன் பண்ணுது, ரொம்ப டேமேஜ் உருவாக்குது நம்ம தோலுக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது பல ஆராய்ச்சிகள் மூலமா. அதே மாதிரிதான் ஆயில், இந்த எசென்சியல் ஆயில் சொல்லக்கூடிய நறுமணம் தரக்கூடிய எண்ணெய்கள் அதுவுமே வந்து நேச்சுரல் ஆயிலா இருக்கிறதுல. ஸோ இது ரெண்டுமே வந்து வாசனைக்காக மட்டுமே சேர்க்கப்படுது, இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறதுனால இப்ப அதை அறவே ஒதுக்குறது தான் அங்க இருக்கக்கூடிய கான்செப்ட். அப்பயும் சில கம்பெனிகள் வாசனை சேர்த்து தயாரிச்சிட்டு இருக்காங்க, ஆனா அது வேண்டாம் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்றாங்க. ஸோ ஆனா நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா எல்லா எதுலையுமே வந்து நான் கிட்டத்தட்ட எல்லா கிரீமுகளுமே பார்த்துட்டேன், அதுவும் மெடிக்கல்லே போய் பார்த்தேன். ஸோ அதுல இருக்கக்கூடிய எல்லா இன்கிரெடியன்ட்டையும் நம்ம அப்படியே ஒன்னொன்னா படிச்சு பார்ப்பேன். இதுல வந்து கண்டிப்பா வந்து பர்ஃப்யூம் சேர்க்கப்படாத கிரீமை நான் பார்க்கவே இல்லை. எல்லா கிரீம்லையுமே பர்ஃப்யூம் சேர்க்கப்பட்ட கிரீம் தான் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நம்ம ஊர் கிரீமுகளை பொறுத்தவரை. ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற கிரீமு, மாஸ்க், இது எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக இந்த பர்ஃப்யூமோ எசென்ஷியல் ஆயிலோ இருக்குது. ஸோ அது வந்து நம்மளோட தோள்களுக்கு இரிட்டேஷனை உண்டாக்கலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. நம்ம பியூட்டிக்காக அழகுக்காக பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிரீமில் இது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது இருந்தால் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது கிடையாது. ஸோ இந்த வாசனை திரவியம், வாசனை இல்லாத கெமிக்கல்கள் அதிகம் இல்லாத கிரீமா பார்த்து நீங்க யூஸ் பண்றதுங்கிறது நம்மளோட சருமத்துக்கு நல்லது. அதே மாதிரி ஸ்கின்னை ஒயிட் ஆக்குறோம் அப்படிங்கிறதுக்காக ஸ்கின் எக்ஸ்ஃபோலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இறந்த தோல்களை வந்து வெளியேற்றக்கூடிய சில வகையான எக்ஸ்ஃபோலியன்ட் கிரீம்களும் உண்டு. கிளைகாலிக் ஆசிட் யூஸ் பண்றோம். இந்த கிளைகாலிக் ஆசிட் கிரீம்ல வந்து pH எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 3 இருக்கு. இப்போ pH நம்ம தோலோட pH எவ்வளவு தெரியுங்களா? 5 பொதுவா. ஸோ அப்போ 3 அப்படிங்கிறது ரொம்ப, அது நம்ம கிளைகாலிக் ஆசிட்ல யூஸ் பண்ணும்போது எத்தனை சதவீதம், எத்தனை பர்சன்டேஜ்ங்கிறத பாருங்க. 10% கிளைகாலிக் ஆசிட்ல இருந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சர், அது ரொம்ப இரிட்டேஷன் கொடுக்கும். ஒரு 2% கம்மியா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்ஃபோலியேட்டிங் கிரீம் அப்படிங்கிறதுல இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணும், ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு கிரீம் இறந்த செல்களை நீக்கிறதுக்கு லாக்டிக் ஆசிட் பிளஸ் ஹைலரோனிக் ஆசிட் இருக்கிற கிரீம்கள் நிறைய வரும். இந்த லாக்டிக் ஆசிடுமே 10% கம்மியா இருக்கணும், ஹைலரோனிக் ஆசிட் 2% கம்மியா இருக்கணும். இதுவுமே வாரத்துக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் ரொம்ப பொதுவாக இருக்கக்கூடிய கிரீம்ல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் ஆல்பா ஹைட்ராக்சி ஆசிட், பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட். பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட்னா வேற ஒன்றும் இல்லை, சலிசிலிக் ஆசிட். இதுவுமே வந்து ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேட்டிங் கிரீம் தான், எக்ஸ்ஃபோலியேட்டிங் கெமிக்கல். அதனால இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணணும். இதுவும் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நாட் அட்வைசபிள். ஸோ இது வரைக்கும் கிரீம்ல நான் சொன்ன கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேஷன் கிராஸ் பண்ணும், இறந்த செல்களை நீக்கும், ஆயில் செக்ரேஷனை கொஞ்சம் குறைக்கவும் செய்யும். அதே மாதிரி பொலிவு இல்லாத முகத்தை கொஞ்சம் பொலிவா காட்டவும் செய்யும் இந்த கிரீம்கள். இரிட்டேஷன் ஏதாவது ஏற்படுது, உங்க முகத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னா உடனடியாக ஸ்டாப் பண்ணிடணும். தேவையில்லாம மேலும் மேலும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் அதுல பர்ஃபியூமும் இருக்கலாம். அது வந்து உங்களோட இரிட்டேஷனை அதிகப்படுத்தி தோல்கள் வந்து நல்லா இருக்கிற தோலை கருப்பாக்கிடலாம். ஆனா நேச்சுரலான விஷயங்கள், சில விஷயங்கள் பண்ணலாம். ஒன்று வந்து வெள்ளரிக்காய் வந்து அந்த வெள்ளரியை கட் பண்ணி அதை நம்ம முகத்து மேல ஒரு பேக் மாதிரி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஈவினிங் டைம்ல நம்ம ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த வெள்ளரி பேக்கை வந்து ஒரு 15 நிமிஷம் டு அரை மணி நேரம் வச்சுட்டு முகம் ஃபுல்லா வச்சுட்டு, குறிப்பா அந்த டீ ஜோன்லலாம் கரெக்டா அது இருக்கிற மாதிரி வெள்ளரியை வச்சிருந்தோம்னா அந்த வெள்ளரியில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி தன்மையும் அதில் இருக்கக்கூடிய நேச்சுரல் கெமிக்கல்ஸும் வந்து நம்மளோட முகத்துக்கு நல்ல பொலிவையும் கொடுக்கும், ஆயில் செக்ரேஷனையும் குறைக்கும். ரெண்டாவது நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது அலோவேரா, சோற்றுக்கத்தாழை. இதுவுமே காமனா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இது அழகா எடுத்து கட் பண்ணி அந்த ஜெல் பகுதியை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுவுமே நம்மளுக்கு நல்ல குளிர்ச்சியும் தரும், ஆயில் செக்ரேஷனை குறைக்கும். மூணாவது ஐஸ் கட்டி. நல்ல தண்ணீர்ல நம்ம ஐஸ் கட்டிகள் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோம்னா வெறும் ஐஸ் கட்டிகள் மட்டுமே நம்ம ஒரு பேக் மாதிரி கொடுத்து நம்ம முகத்துக்கு கொடுத்தோம், ஈவினிங்ல கொடுத்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து நம்மளுக்கு நல்ல ஆயில் செக்ரேஷனை குறைக்கும். இது எல்லாமே ஈவினிங்ல நான் யூஸ் பண்ண சொல்லக்கூடிய விஷயங்கள். இது இல்லாம இன்னும் 2 விஷயம் இருக்கு. முட்டை வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்றது, அப்புறம் புதினா இலைகளை அரைச்சி அதோட சாற்ற நம்ம ஃபேஸ்ல வந்து ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்றது. இது ரெண்டுமே வந்து வாரத்துக்கு ஒரு தடவை எப்பயாவது தேவைன்னா யூஸ் பண்ணலாம். பட் ஈஸியா செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 விஷயங்கள் ஐஸ் கட்டி, வெள்ளரி, கற்றாழை.
இது இல்லாம லெமன் லைம் கூட ஒரு எலுமிச்சம்பழ சாறு கூட ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சு. பட் அது நான் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அசிடிக், லைம்ங்கிறது ரொம்பவே அசிடிக் இல்லையா, அதோட பிஹெச் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அப்போ அது வந்து நம்மளோட ஸ்கின்னை இரிட்டேஷன் தான் பண்ணும். அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், அது நம்மளுக்கு வேண்டாம். அப்புறம் கடைசியாக கிரீன் டீ எசன்ஸ் கூட நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது நம்மளோட சருமத்துக்கு நல்லது அப்படிங்கிறது நிறைய ஆராய்ச்சிகளில் பார்த்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், நேச்சுரலான விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணலாம். கெமிக்கல் சேர்க்கப்பட்ட கிரீம்களை பொறுத்த வரைக்கும் எது பெட்டர், எது நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் கிரீம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே சமயம் நான் ரெக்கமெண்டேஷன் இங்கே நான் வீடியோவில் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. எந்த கிரீமையும் நம்பவும் முடியல. பட் என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷனாக சில விஷயங்கள் சொல்ல முடியும். பட் அதை எனக்கு இமெயில் பண்ணீங்கன்னா வேணா நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். பட் இந்த கிரீம்கள், இந்த இயற்கை மருந்துகள், இது எல்லாத்துக்கும் மேலே நம்மளோட உணவு பழக்க வழக்கம் அதிக எண்ணெய் இல்லாமல் இருக்கணும், சர்க்கரை இல்லாமல் இருக்கணும். அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நல்லா தண்ணி குடிங்க. இந்த வெயில் காலத்தில் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. அது இல்லாமல் மோர், இளநீர் போன்ற இந்த சீசனுக்கு தேவையான தண்ணீர் குடிச்சிங்கன்னா அது நம்மளோட எலக்ட்ரோலைட் பேலன்ஸையும் சரி பண்ணும். பிளஸ் ஈவினிங் நேரத்தில், சாயந்தர நேரத்தில் நல்ல உடற்பயிற்சி, ஒரு அரை மணி நேரம் நல்ல வேக்க விறுவிறுக்க உடற்பயிற்சி பண்ணீங்கன்னா அதுலேயே வந்து நம்ம கிளான்ஸ், ஸ்வெட் கிளான்ஸ்ல ஓப்பன் ஆகி அதில் வைக்கக்கூடிய எல்லா ஆயில், அழுக்கு எல்லாமே வெளியே வரும். அதுக்கப்புறமா நீங்க ஃபேஸை வாஷ் பண்ணீங்கன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய மெயின்டெனன்ஸ் தான் உங்களோட தோள்களை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த சரும பராமரிப்பு குறித்த டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.